بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الملأ من بني إسرائيل من بعد موسى إلى آخر الآيات. بسم الله الرحمن الرحيم. كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் 242 ஆயத்துகளை முடித்து 243வது ஆயத்துகளிலிருந்து 252வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை, அதன் அகராதிகளை, அதற்கு முந்தைய பாடங்கள் சம்பந்தமான தொடர்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வரிசையிலே பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இந்த பாடத்தின் எண்ணிக்கை 360, 360வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், அதாவது அகராதி சம்பந்தமாக நாம் பார்க்க போகிறோம். கிதாபுடைய ஆசிரியர் முதலாவது அல் முனாசபத் என்று கொண்டு வருவார்கள். அதிலே அதாவது முந்தைய ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை தெளிவாக விளக்கி கூறுவார்கள். அதை தொடர்ந்து அல் லுகா, அகராதி, அதாவது கிதாபிலே வரக்கூடிய அந்த வசனங்களில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த அரபு பதங்களுடைய அர்த்தங்களை, பொருட்களை எடுத்து சொல்லுவார்கள். அதிலே என்னென்ன முக்கியமான அர்த்தங்கள் இருக்கின்றதோ அதற்கு மேற்கோள் காட்டி சில நேரம் குர்ஆனுடைய வேற ஆயத்துகளுடைய அந்த வாக்கியங்களையும், அல்லது ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வாக்கியங்களை, அல்லது அதே போல் கவிதைகளிலே இது போன்று இந்த வார்த்தை எதிலெல்லாம் புழங்கப்பட்டிருக்கிறதோ அதை சில நேரம் கொண்டு வந்து, சில நேரங்கள் கவிதையை கொண்டு வருவார்கள். அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நமக்கு விளக்கப்படுத்துவதற்காக வேண்டி, அதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி நமக்கு தெளிவான முறையிலே அகராதியிலே எடுத்து கூறுவார்கள். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், அகராதி என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதாவது குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கட்டும், அடுத்து படிக்கக்கூடிய அதனுடைய தஃப்சீராக இருக்கட்டும், அதற்கு பிறகு அதனுடைய தர்ஜுமாக்களாக இருக்கட்டும், இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திற்கும் ஒரு அடிப்படை விஷயம் அதனுடைய அர்த்தங்கள், வார்த்தைகளுடைய பொருளை. ஒரு வாக்கியம், ஒரு ஜும்லாவினுடைய அர்த்தம் நாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த ஜும்லாவில் எத்தனை வார்த்தைகள் இருக்கிறதோ அதனுடைய பொருட்களை தெரிந்திருக்க வேண்டும், அதன் அர்த்தத்தை புரிந்திருக்க வேண்டும். அதுவும் அதிலே சில முக்கியமான வார்த்தைகள், உதாரணமாக வினையாக இருக்கலாம், அல்லது இஸ்மாக இருக்கலாம், அல்லது மஸ்தராக இருக்கலாம். இவ்வாறு முக்கியமான வார்த்தைகள் எது அந்த வாக்கியத்தின் மிக முக்கிய அம்சமாக இருக்கிறதோ அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் நாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப அதற்கு கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய அகராதி என்ற பகுதி இருக்கிறதே மிகவும் உறுதுணையாக நமக்கு அர்த்தங்களை, பொருளை வைப்பதற்கு, பொருளை புரிந்து கொள்வதற்கு, ஆயத்துகளுடைய தர்ஜுமாக்கள் செய்வதற்கும், அதனுடைய விளக்கங்களை நாம் விளக்குவதற்கும் இலகுவான முறையில் இந்த அகராதி பொருளை, அகராதியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்களை தெளிவாக புரிந்து கொண்டால் மிக இலவாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இங்க 2 வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம். பொதுவாக கிதாபுடைய ஆசிரியர் குர்ஆனுடைய அந்த 5 வசனங்கள் அல்லது 6 வசனங்கள் என்றால் அதில் முக்கியமான வார்த்தைகளை எல்லாம் கொண்டு வந்து அதனுடைய அர்த்தத்தை சொல்வார்கள். இப்ப நம்ம அதனுடைய தலைப்பு என்ற அடிப்படையில் எல்லா வார்த்தைகளையும் கொண்டு வராமல் அதிலிருந்து ஓரிரு வார்த்தைகளை மட்டும் நாம் இங்கு கொண்டு வந்து விட்டு அர்த்தங்கள் சொல்லும் பொழுது எல்லா வார்த்தைகளுக்கும் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளின் அர்த்தங்களையும் அங்கு நாம் நினைவு கூறுவோம், அதை நாம் எடுத்து கூறுவோம். இப்பொழுது நாம் இங்கு கொண்டு வந்த வார்த்தை என்ன? அல் மலஉ. அல் மலவு என்ற வார்த்தை இங்கு சொல்லியிருக்கிறோம். அதே போல் வல் ஃபியத்து. அப்போ அல் மலவு என்ற வார்த்தையும் அல் ஃபியத்து என்ற வார்த்தையும் நாம் இங்கு எடுத்து தலைப்பாக வைத்திருக்கிறோம். இப்போ இதற்கு அர்த்தம் உண்டு. இது போன்ற இன்னும் சில வார்த்தைகள் இருக்கிறது. இது அல்லாத மற்ற வார்த்தைகள், யக்பிது யபசுத்து, இது போன்ற சில வார்த்தைகளை, இந்த வசனங்களில் உள்ள வார்த்தைகளை அல்லாஹ் அந்த கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்து அதனுடைய அர்த்தங்களை கூறுகிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் நாம் கிதாபிலே பார்ப்போம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம், அதனுடைய அர்த்தங்களை காண்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
சென்ற பாடத்திலே முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்துகளின் தொடர்புகள், அதாவது இதுவரை கடந்து வந்த அந்த ஆயத்துகள், இதற்கு மேலுள்ள ஆயத்துகள், அதற்கு அதை சுற்றியுள்ள சில ஆயத்துகளுக்குடைய, அதற்கும் இப்பொழுது நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய, இப்பொழுது இங்கு வரக்கூடிய இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி சென்ற பாடத்திலே நாம் விளக்கமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இங்கு நாம் பார்க்க போவது அல் லோகாத்து, அகராதி பற்றித்தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ள அர்த்தங்கள், அந்த வசனங்களில் உள்ள வார்த்தைகளின் அர்த்தங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, உலூஃபுன். உலூஃபுன் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத். உலூஃபுன் என்ற வார்த்தையை அல்லாஹு தாலா அந்த இடத்திலே புழங்கி இருக்கிறான். ஜம்உ அல்ஃபின். அல்ஃபின் என்பதனுடைய பன்மைதான் உலூஃப். உலூஃப் என்றால் ஆயிரங்கள். ஜம்உ அல்ஃபின், அல்ஃப் என்ற வார்த்தையின் ஜம்உ பன்மையாக இருக்கிறது. அப்போ ஜம்உன் ஜம்உ கஸ்ரத்தின் வஃபில் கில்லத்தி ஆலாஃப். அப்போ இது ஜம்உ கஸ்ரத்தின் என்பதாக சொல்லுவாங்க. இந்த உலூஃப் என்பது அதிகப்படியான ஜம்முடைய, அதாவது இதற்கு பிறகு ஜம்மு கிடையாது, இது அதிகமான ஜம்முனுடைய அதிகரிப்பாக இருக்கிறது. இதுல எண்ணிக்கையை கூட்டுவதற்காக வேண்டி, அதனுடைய அதிகரிப்பை காட்டுவதற்காக வேண்டி கொண்டு வரப்படக்கூடிய ஜம்முவாக இருக்கு. அப்போ ஜம்மு கஸ்ரத் ஜம்உல் கில்லத் என்பதாக வரும். இப்போ இதுல ஜம்உல் கில்லத் என்று பார்க்க போனா ஆலாஃப், அல்ஃபினுடைய ஜம்மு எனது ஆலாஃப் என்ற வார்த்தை வரும். ஹம்சத்தி ஆலாஃபி மினல் மலாயிகா, இவ்வாறு குரான்ல சில இடங்கள்ல வரதை பார்க்குறோம். இப்போ ஆலாஃப் என்ற வார்த்தையை குரான்லையும் சில இடங்கள்ல அல்லாஹு தஆலா புழங்கி இருக்கிறான். இங்கே உலூஃப் என்ற வார்த்தையை புழங்கி இருக்கிறான். அதாவது ஜம்உ கஸ்ரத்தின், ஜம்உல் கஸ்ரா அதிகப்படியான ஜம்மு என்பதாக சொல்லப்படும். சரி, மஅனாஹு, அதனுடைய அர்த்தம் என்ன? கஸ்ரத்துன் க இஸ்ரத்தின் உலூஃபுன் முஅல்லஃபத்துன். அதாவது மஅனாஹு கஸ்ரத்துன் காசிரத்துன் என்பதாக சொல்லுது. கஸ்ரத்துன் அதிகப்படியானது, காசிரத்துன் அதாவது அதிகப்படியானது, அதிகமானது, அதிகமான விஷயங்கள். காசிர் கசுர யக்சுரு காசிர் என்று வரக்கூடியது காசிரத்துன் அதிகப்படியானது. உலூஃபுன் முஅல்லஃபத்துன், அதாவது உலூஃப் என்றால் ஆயிரங்கள். உலூஃபுன் முஅல்லஃபத்துன், உலூஃபுன்னா பல ஆயிரங்கள். முஅல்லஃபத்துன் ஹதர் என்ற வார்த்தை வருது. ஹதரல் மவுத் என்பது வரும். அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மவுத். அப்போ ஹதரல் மவுத் என்றால் என்ன? ஹதர் என்ற வார்த்தை வந்திருக்குது. ஹஷ்யத்துன் வ ஹவுஃபுன். ஹஷ்யத்துன்னா அச்சம், வ ஹவுஃபுன்னா பயம். அப்போ அச்சத்திற்கும் பயத்திற்கும் சொல்லப்படும். உலூஃபுன் முஅல்லஃபத்துன்னா கோர்வை செய்யப்பட்ட, அதாவது முஅல்லஃபத் சொல்லப்பட்ட, அதாவது கோர்வை செய்யப்பட்ட என்பதாக சொல்லலாம் முஅல்லஃபத் என்பதற்கு. அது மாதிரி முஅல்லஃபத்து குலூப்னா உள்ளங்கள் பிரியமானது என்பதாகவும் சொல்லலாம். சரி, ஹதர் அப்படின்றது ஹஷ்யத்துன் பயம், ஹவுஃபுன் அதாவது அச்சம் பயம் என்பதற்கு சொல்லுது. யக்பிது வ யபசுத்து. யக்பிது என்ற வார்த்தை வருகிறது, யபசுத் என்ற வார்த்தை வருது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், நினைச்சா யக்பிது வ யபசுத். மன் தல்லதி யக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாஇஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா வல்லாஹு யக்பிது வ யபசுத் வ இலைஹி துர்ஜஊன். யக்பிது வ யபசுத் என்ற வார்த்தை அல் கபுல். அல் கபுல்னா என்ன? லம்மு ஷை, ஒரு வஸ்துவை இணைத்தல். ஒரு வஸ்துவை என்ன செய்யறது? இணைக்கிறதுக்கு லம் என்பதாக சொல்லுவாங்க, கபுல் என்பதாக சொல்லுவாங்க. உதாரணம் கபுல்னா இப்படி கையை வச்சு பொத்தி கொள்றது, பொத்தி கொள்றதுக்கு கபுல் என்ற வார்த்தை பதத்தை புழங்குவாங்க. அப்போ லம்மு ஷைனா ஒரு வஸ்துவை இணைத்தல். வல் ஜம்உ அலைஹி, அதன் மீது ஒன்று சேர்த்தல். அதன் மீது ஒன்று சேர்த்தல். ஜம்ஆனா அதோடு ஒன்று சேர்த்துதல், அதோடு ஒன்று கூட்டுதல் என்பதாக சொல்லப்படும். அதன் மீது ஒன்று கூட்டுதல். இப்போ உதாரணமா இந்த கை இருக்குன்னா இதன் மீது இந்த விரல்கள் என்ன செய்யறோம்? ஒன்று சேர்க்கிறோம். இந்த விரல்களை ஒட்டுமொத்தமா ஒன்று சேர்க்கிறோம். அப்போ வல் ஜம்உ அலைஹி வல் முராது பிஹி. அப்போ அதை கொண்டு நோக்கம் என்ன அப்படின்னா அத்தக்தீரு. அத்தக்தீருங்கிறது ஏழ்மையாக்குதல், துண்டித்தல் என்பதாக அர்த்தம். வல் பஸ்து என்றால் என்ன? லித்துஹு. பஸ்து என்ற வார்த்தை அதனுடைய எதிர்ப்பதமாக இருக்கு. அப்போ கபுலுங்கிற வார்த்தைக்கு பஸ்துங்கிற வார்த்தை எதிர்ப்பதமாக இருக்கு. அப்பல் முராது பிஹி, அதை கொண்டு நாடப்படுவது என்ன? அத் தௌசியா. அப்பல் பசத்னா என்ன? பசத் அப்படிங்கிறதுக்கு தௌசியா விசாலமாக்குதல், விரித்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்போ இது கபுல். அல் கபுலுங்கிறதுக்கு எதிர்ப்பதம் தான் அல் பசத். அல் பசத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அத் தௌசியா வஸ்ஸா யுவஸ்ஸிஉ தௌசியா. அத் தௌசியானா விசாலமாக்குதல்.
விசாலமாக்குதல் என்று சொல்ல, விசாலப்படுத்துதல், இதற்கெல்லாம் சொல்லுது. கால அபு தமாம், அபு தமாம் அவர்கள் சொல்கிறார்கள், தஅவ்வத பஸத்தல் கஃபி ஹத்தா லவ் அன்னஹு தஆஹா லிகப்லின் லம் துஜிபுஹு அனாமிலுஹு. கால அபு தமாம், அபு தமாம் என்ற கவிஞர் சொல்லுகிறார்கள், தஅவ்வத பஸத்தல் கஃபி ஹத்தா லவ் அன்னஹு தஆஹா லிகப்லின் லம் துஜிபுஹு அனாமிலுஹு. இப்போ மேல இந்த பசத் அதே மாதிரி கபுல் என்ற வார்த்தையை பார்த்தோம். கபுல் என்பதற்கு கையை மூடிக்கொள்ளுதல், பசத் என்பதற்கு கையை விரித்து கொள்ளுதல், தாராளமான முறையில் செய்தல். கபுல் என்பது சுருக்கி கொள்ளுதல், அது அதாவது தன்னை குறைத்து கொள்ளுதல் என்பதற்கு சொல்லப்படும். முட்டியை மடக்குனா கபுல், கைகளை இருக்கு விரல்களை இப்படி மடக்கி வச்சுட்டா கபுலும்பாங்க. அதே இதை விரிச்சிட்டா பசத். விரல்களை மடக்கிறதுக்கு நுனிகள், விரல் நுனிகள் இருக்குத, அதான் மடக்கப்படும். அதை மடக்கப்பட்டா கபுல், விரிச்சிட்டா பஸ்த் என்பதாக சொல்லுவாங்க. சரி, இந்த இடத்துல அதை பத்தி பேசி கொண்டிருந்தோம், அதனுடைய அர்த்தங்கள் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு கவிதை, ஒரு ஷாரின் மூலமாக அதனுடைய அர்த்தத்தை கொண்டு வராங்க. தஅவ்வத, தஅவ்வதுனா பழக்கமாகி விட்டது. யார் பழக்கமாக்கி கொண்டானோ, தஅவ்வத பஸ்தல் கஃபி, கைகளை விரிப்பதை யார் பழக்கமாக்கி கொண்டானோ. ஒரு மனிதன் பழக்கமாக்கி கொண்டான் எதை? கைகளை விரிப்பதுன்னா, அதாவது பொதுவா தர்மம் செய்வது, கொடை கொடுப்பது, இது போன்ற நல்ல விஷயங்களை தனக்கு பழக்கமாக்கி கொண்டான். ஹத்தா எதுவரை என்றால், லவ் அன்னஹு தஆஹா, அதாவது அவனை அழைத்தால், லி கபுலின், கைகளை மூடிக்கொள்வதன் பக்கம் அழைத்தால், லம் துஜிபுஹு, அவனுக்கு பதிலளிக்கவில்லை. அனாமிலுஹு, அனாமில்னா அன்முலத், அதாவது விரல் நுனிகளுக்கு சொல்லுது. அனாமிலு, விரல் நுனிகள் கூட அவருக்கு பதில் கொடுக்கவில்லை. உதாரணமா இதுல சொல்லப்படுறது என்ன? வெளிப்படையா அர்த்தத்தை பார்த்தா, ஒரு மனிதன் கையை விரிச்சு வச்சிருக்கிறான், விரிச்சே வச்சிருக்கான், மடக்கலை. இயற்கையில் நடக்கிறது. பொதுவா விரிச்சே வச்சிருக்கான். ஒரு உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் எடுக்கும்போது வலிக்கும். கரெக்டுங்களா? இப்போ கையை விரிச்சே வச்சிருக்கான், இது மடக்காமலே இருக்கும். ரொம்ப காலமா அப்படி வச்சிருந்தா அடுத்து மடக்கும் போது கஷ்டம்தான். அது மடக்கும் கஷ்டம்தான். அது ரொம்ப அந்த விரல்கள் நுனிகள் செய்யாது, மடங்காத அவ்வளோ. ஏன்னா மடக்காமலே விரிச்சே வச்சு பழக்கிட்டான். அதனால அது மடங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். ஆனால் இங்கே சொல்லப்படுறது என்ன? ஒருவர் தன்னுடைய கொடைத்தன்மை, தன்னுடைய விசாலத்தன்மையினால் மக்களுக்கு விரல்களை விரிச்சு, அதாவது கைகளை விரிக்கிறதுக்கு தானே சொல்றது, விரிச்சு அள்ளி 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 கொடுத்தே பழகிட்டார். இப்போ விரிச்சு 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 எடுத்து எடுத்து கொடுத்து பழகினதுக்கு பிறகு இப்போ அதை நிறுத்த சொன்னால் அவரால் நிறுத்த முடியல. அதை நிறுத்திடுங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவரால் முடியலை. ஏன்? அவருடைய விரல்களை மடக்கணும், இப்போ பொத்தி வைக்கணும். அப்போ கொடுத்து செவந்த கை, கொடுத்து பழகின கை திடீரென என்னது, அதை நிறுத்தி வைக்க சொல்லி அதை மூடிடுங்க, அதை கொடுக்காதீங்க என்பதாக சொல்லப்பட்டால், என்பதன் பக்கம் அதை அழைத்தால், லம் துஜிபுஹு, அவருக்கு அது பதிலளிக்கவில்லை. அனாமிலுஹு, எது? அஜாப யுஜிபிலிருந்து லம் வந்து துஜிப் அப்படிங்கிற துஜிபுன்னு வருது, ஹூ அந்த லமீர். அப்போ துஜிபுஹு அனாமிலுஹுன்னா அவருடைய விரல் நுனிகள், அன்முலத்துக்கு பண்ண அனாமில். அப்போ விரல் நுனிகள் அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை என்ற ஷாரின் மூலமாக நமக்கு பசத் கபுல், இந்த ரெண்டினுடைய பஸ்த் கபுல் ரெண்டுடைய அர்த்தத்தையும் விளக்கமாக நமக்கு சொல்லப்பட்டுச்சு. இதுதான் இந்த கவிதையின் மூலமாக அபு தமாம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், இந்த கபுலுக்கும் பஸ்துக்கும். அதுதான் சொன்னாங்க, பசத்னா என்ன அர்த்தம், கபதுனா என்ற அர்த்தம் என்பதை நமக்கு தெளிவாக விளக்கப்படுது. அல் மலஉ, அல் மலஉ என்றால் என்ன? அல் அஷ்ராஃபு மினன்னாஸ், மக்களிலிருந்து சிறந்தவர்கள், விஐபிஸ் என்று சொல்றோம் அல்லவா, உயர்வானவர்களுக்கு சொல்லப்படும். ஷரஃப் பன்ம அஷ்ராஃபுன், மக்களில் மிக விஐபிஸ், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்பதற்கு சொல்லப்படும் அல் அஷ்ராஃப். சம்மு பிதாலிக்க, அப்போ அல் மலவு என்பதாக ஏன் சொல்லப்பட்டது? சம்முனா அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். பிதாலிக்க, மலவு என்ற வார்த்தையை கொண்டு அதற்கு பெயர் சொல்லியிருக்கிறார்கள். லி அன்னஹும், ஏனென்றால் அவர்கள், எம்ல ஊனல் ஐன மகாபத்தன் வைஜிலாலா, ஏன் அவ்வாறு மல என்பதாக அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது? அல் மல என்ற வார்த்தை ஏன் சொல்ற? மலன்னா பொதுவா நிரப்புதலுக்கு சொல்றது. அப்படி அன்னஹும் ஏனென்றால் அவர்கள்,
அந்த விஐபிஸ், அந்த பணக்காரர்கள், எம்ல ஊனல் ஐன, கண்களை நிரப்புகிறார்கள், கண்களை நிரப்பி விடுகிறார்கள், மகாபத்தன், பயத்தால், நடுக்கத்தால், திருக்கத்தால், இஜிலாலன், ஒரு கண்ணியத்தால் என்ன செய்றாங்க, நிரப்பி விடுகிறார். பணக்காரர்கள் என்ன செய்றாங்க, பார்க்கக்கூடியவருடைய கண்களை நிரப்பி விடுகிறார். சிலருக்கு என்ன செய்யுது, சில மக்கள் வந்து பயப்படுறாங்க அவங்கள பார்த்து, சிலர் கண்ணியம் செலுத்துறாங்க. அப்போ மகாபத், பயத்தினாலும், இஜ்லால், கண்ணியம் செய்வதாலும் கண்களை நிரப்பி விடுகிறார். கண்ணை பார்த்து அந்த கண்ணிய பார்வையோட பார்க்கறது, சிலர் அந்த வெறிச்சு கொண்ட பயத்துடைய பார்வையோட அவர்களை நோக்குவது. அப்ப இதெல்லாம் என்னது, இந்த அவர்கள் நிரப்பி, இவருடைய கண்களை நிரப்பி விடுகிறார்கள். அப்ப எம்ல ஊனல் ஐன என்பதிலிருந்து சொன்னதுனால அல் மல ஊ என்ற அந்த பதத்திற்கு அந்த மல ஊ என்ற வார்த்தை வந்திருக்கிறது. சரி, ஃபஸ்லுன் அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராஈல மின் பஅதி மூஸா, அல் மல என்ற வார்த்தை அதில் வந்திருக்கக்கூடியது. சரி, அடுத்து ஃபஸ்லுன் என்பதாக வருது. ஃபஸ்லுன்னா என்ன, ஃபஸ்லுன் இன் ஃபசல மின் மக்கானிஹி, அதனுடைய இடத்தை விட்டு பிரிந்து விட்டது. இன் ஃபசல்னா பிரிந்தது, மின் மக்கானிஹி அதனுடைய இடத்தை விட்டும் பிரிந்து விட்டது. யுகாலு சொல்லப்படும், ஃபசல அனில் மௌதிஐ இடத்தை விட்டும் அவன் பிரிந்து விட்டான். ஐ அதாவது இன் ஃபசல அன்ஹு அதை விட்டும் பிரிந்து விட்டான், அவனை விட்டும் அது பிரிந்து விட்டது. ஓ ஜாவசஹு அதை அவன் என்ன செஞ்சுட்டான், கடந்துட்டான், அந்த இடத்தை அவன் கடந்து விட்டான் என்பதற்கு சொல்றதுக்கு ஜாவச என்று சொல்றோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபசல. ஃபசல, அப்போ ஃபசல அனில் மௌதிஐனா இடத்தை விட்டும் பிரிந்து விட்டான்னா, இன் ஃபசல அன்ஹு அவனை விட்டு அந்த இடம் பிரிஞ்சிச்சு, அதான் அவன் பிரிஞ்சு போயிட்டான். ஓ ஜாவசஹு அவன் என்ன செஞ்சான், அதை கடந்து விட்டான் என்பதாக சொல்லுது. இன் ஃபசல அன்ஹு அதை விட்டும் அவன் பிரிந்துட்டான், அதை விட்டு அவன் தள்ளி போயிட்டான். சரி, முபத்து லீக்கும், முபத்து லீக்கும் என்ற வார்த்தை வருது. அல்லாஹ் தஆலா சொல்லும் போது குர்ஆன்ல முபத்து லீக்கும் என்ற வார்த்தை வருது. அப்போ உங்களை சோதிக்கக்கூடியவன். முஹ்தபிருக்கும் உங்களுக்கு சோதனை செய்யக்கூடிய, உங்களை என்ன செய்யக்கூடியவன், முஹ்தபிருக்கும்னா உங்களை சோதிக்கக்கூடியவன். அப்போ முபத்து லீக்கும்ங்கிற வார்த்தையை கொண்டு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது முஹ்தபிருக்கும் உங்களை சோதிக்கக்கூடியவன். அப்போ முபத்து லீக்கும் பி நஹரின் என்பதாக வருது அல்லவா, அந்த இதை கொண்டு, நதியை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சோதிக்கிறான். அப்போ யதுன்னூன, யதுன்னூன யஸ்தயகினூன உறுதி கொள்கிறார்கள், வயஅலமூன அறிகிறார்கள். அப்போ யஸ்தயகினூன அப்படின்னா உறுதி கொள்கிறார்கள் என்பதாக சொல்றோம். வயஅலமூன அறிகிறார்கள். ஃபியத்துன் கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசீரத்தம் பிஇذنில்லாஹ் என்பதாக வருகிறது. அப்போ ஃபியத் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன, ஃபியத்துன் என்றால் அல் ஃபியத்து, ஃபியத் என்ற வார்த்தை அல் ஜமாஅத்து ஒரு கூட்டம், மினன்னாசி மக்களிலிருந்து ஒரு கூட்டத்திற்கு அல் ஃபியத்து என்பதாக சொல்லப்படும். அப்போ அல் ஃபியா என்றால் என்ன, அல் ஃபியத்து என்றால் என்ன, மக்களுடைய ஒரு கூட்டத்திற்கு ஃபியத்துன் என்பதாக சொல்லப்படும். லா வாஹித லஹு, அப்போ இந்த ஃபியத் என்ற வார்த்தைக்கு ஒருமை என்பது கிடையாது. அப்போ அது பன்மையாகத்தான் பயன்படுத்தப்படும். மக்களுடைய கூட்டம், அதிக ஜமாத்திற்கு தான் சொல்லப்படுமே ஒழிய தனி ஒரு நபருக்கோ ஒருமைக்காகவோ பயன்படுத்தப்படாது. கர் ரஹத்தி, ரஹத் என்ற வார்த்தையை போன்று, ரஹத் என்றால் ஒரு கூட்டத்துக்கு சொல்லும். ரஹத்துக்கிற பொதுவாக 8-9 நபர்கள் சேர்ந்த ஒரு கூட்டத்துக்கு ரஹத் என்பாங்க, அதில் ஒருமை என்பது கிடையாது. ஒன் நஃபர், அதே மாதிரி நஃபர் என்பதும் ஒரு சில நபர்கள் சேர்ந்ததுக்கு சொல்லப்படும், அதிலும் ஒருமை என்பது கிடையாது. எவ்வாறு நஃபர் என்ற வார்த்தைக்கு ஒருமை கிடையாதோ, ரஹத் என்ற வார்த்தைக்கு ஒருமை கிடையாதோ, அதே போல அல் ஃபியத்து என்ற வார்த்தைக்கும் ஒருமை என்பது கிடையாது. அல் ஃபியத்து என்றால் மக்களிலிருந்து ஒரு கூட்டத்திற்கு சொல்லப்படும். அல் ஜமாஅத்து மினன்னாஸ் இதற்குத்தான் என்ன அல் ஃபியத்து என்பதாக சொல்லப்படும். சரி, அஃப்ரிக், அஃப்ரிக் அஃப்ரக ஷை, அஃப்ரக ஷைனா சப்பஹு வ அன்ஸலஹு, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அப்போ அஃப்ரீக் என்ற வார்த்தை இருக்க, அஃப்ரக ஷைய ஒரு வஸ்துவை என்ன செஞ்சான், கொட்டினான் அர்த்தம். அஃப்ரகனா ஊற்றினான் என்பதாக சொல்லுவான். சப்பஹு அதை ஊற்றினான், அன்சலஹு அதை இறக்கி வைத்தான். அப்போ அந்த விஷயத்தின் மீது இறக்கி வைக்கிறதுக்கு அஃப்ரீக் என்பதாக, அஃப்ரக இஃப்ரிகு அதுலேருந்து அம்ரு வந்து அஃப்ரீக். அப்போ நஃப்ரிக் அலைனா சபுரன் சப்பித் அக்தாமனா. அப்போ அந்த இடத்துல என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா ஒருமை ஊற்றட்டும், எங்கள் மீது கொட்டட்டும் என்பதாக கேட்குறான். அப்போ அஃப்ரக ஷைனா ஒரு விஷயத்தை கொட்டுதல், ஊற்றுதலுக்கு சொல்லப்படும். சப்பஹு அதை ஊற்றினான், அன்சலஹு அவன் மீது அதை இறக்கினான் என்பதாக சொல்லப்படும். சரி, இப்போ இது லுகத்துடைய அர்த்தங்களை பார்த்தோம். என்னென்ன வார்த்தைகளுக்கு அல் மல் அங்கே என்ற வார்த்தைக்கு, அதே போல ஃபஸ்ல் என்பதற்கு முபத்தலீக்கும், யதுன்னூன, ஃபியத்துன், அஃப்ரிக், அதே மாதிரி மேலே சில வார்த்தைகள் கடந்தது. அப்போ இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை பார்ப்பதன் மூலம் நாம் குர்ஆனுடைய ஆயத்திற்கு தர்ஜுமா செய்யும் பொழுது
அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் வைப்பது மிகவும் இலகுவாக இருக்கும். அதனாலதான் அகராதி பாடத்தை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுது. சரி, வாங்க இப்ப தர்ஜுமாவை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத். அலம் தர, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதீன அந்த மக்களின் பக்கம், ஹரஜு வெளியேறினார்களே அவர்களை, மின் தியாரிஹிம் அவர்களுடைய வீடுகளிலிருந்து, அவருடைய வீடுகளை விட்டு வெளியேறினார்களே, அதாவது வஹும் உலூஃபுன் ஆயிரக்கணக்கான நபர்கள் வெளியேறினார், ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேறினார்களே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? எதுக்காக வெளியேறாங்க? ஹதரல் மவுத், மௌத்திற்கு பயந்து. இப்போ மரணத்துடைய பீதியின் காரணமாக மரணத்திற்கு பயந்து மௌத்தை அஞ்சி இறந்து போய் விடுவோம் என்ற இந்த சாவை பயந்து ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் அவருடைய வீடுகளில் இருந்து வெளியேறினார்களே, அப்படிப்பட்ட மக்களை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். ஃபகால லஹுமுல்லாஹு, அப்ப அல்லாஹு தாலா அவர்களை நோக்கி சொன்னான், மூத்து நீங்கள் இறந்து விடுங்கள், மூத்து நீங்கள் இறந்து விடுங்கள். சும்ம அஹ்யாஹும், பின்பு அல்லாஹு தாலா அவர்களை உயிர்ப்பித்தான். அல்லாஹ் சொல்லிட்டான், என்னது? மூத்து இறந்து விடுங்கள் என்பதாக சொல்லிட்டான். நீங்க இறந்துருங்க, செத்து போயிருங்கன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா அவர்களை என்ன, அவங்களை உயிர்ப்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களை எழுப்பிறான். சும்மா அஹ்யாஹும், அவர்களை உயிர்ப்பித்து விட்டான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தாலா, லது ஃபதுலின், லது ஃபதுலின் மிகவும் கிருபையுள்ளவன், அருள் கொள்ளக்கூடியவன், அலன்னாசி மக்கள் மீது கிருபை காட்டக்கூடியவன், ஃபதுல் அருளை அள்ளி வீசக்கூடியவன், வலாக்கின்ன என்றாலும் அக்சர் அன்னாசி மக்களில் மிக அதிகமானோர் லா யஷ்குரூன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில்லை. மக்கள்ல ஒரு பெரும்பாலானோர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? மக்களுக்கு தன்னுடைய அருளை, தன்னுடைய கிருபையை, தன்னுடைய கருணையை அள்ளி வீசுகின்றான். இன்னல்லாஹ லது ஃபதுலின் அலன்னாசி வலாக்கின்ன அக்சர் அன்னாசி லா யஷ்குரூன். இந்த இடத்துல அல்லாஹு தாலா இந்த ஆயத்துக்கு இப்படி சொல்லலாம். அதாவது நீங்க அவர்கள் அதிகமான மக்கள் நன்றி செலுத்துவது கிடையாது. சரி, வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் போர் செய்யுங்கள். காத்திலு நீங்கள் போரிடுங்கள், ஃபீ சபீலில்லாஹி அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் போர் செய்யுங்கள். வஅலமு இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தாலா சமீஉன் அலீம் செய்தால் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அலீம் இன்னும் எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் கேட்கவும் செய்வான், இன்னும் உள்ளங்களில் உள்ள விஷயங்களை அறிந்தவனாகவும் இருக்கிறான். சமீஅனா வாயில பேசுறதை கேட்கறது, வாயால பேசுவதை காதுல வச்சு கேட்கறது, இது சமீன்னு சொல்றது. அப்ப அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடியவன், இதுன்னு இல்லை, எல்லா முன்னாடி பேசினாலும் பின்னாடி எல்லா விஷயத்தையும் அறிந்தவன் சமீஆ இருக்கான். அதோட இன்னொரு விஷயம் அலீம், எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கான். உள்ளத்துல உள்ள ஊசலாட்டங்கள், உள்ளத்துல நம்ம நினைக்கிறது, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். சரி, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, மன் தல்லதி இன்னும் யார் கலாவாக கொடுப்பார், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ யார் அல்லாஹ்விற்காக வேண்டி கடன் கொடுப்பார், கர்லன் ஹசனன் அழகான முறையில், அழகான முறையிலே அல்லாஹ்விற்கு கடன் கொடுக்கக்கூடியவர் யார், ஃபயுதாஇஃபஹு லஹு அல்லாஹு தாலா அந்த கடனை பன்மடங்காக்கி திருப்பி கொடுப்பான். இவர் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பன்மடங்காக்கி அந்த கடனை திருப்பி கொடுப்பான். மன் தல்லதி யக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்விற்கு யார் அழகான முறையில் கடன் கொடுக்கிறாரோ, யார் அதாவது அல்லாஹ்விற்கு அழகான முறையில் கடன் கொடுக்கக்கூடியவர் யாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்றான்? யுதாஇஃபஹு லஹு அவருக்கு அதனை பன்மடங்காக்கி அல்லாஹு தாலா திரும்ப அவருக்கு பெறச் செய்கிறான், திரும்ப கொடுக்கிறான். அல் ஆஃபன் கசீரத்தன், பன்மடங்கு என்றால் அல் ஆஃபன் கசீரத்தன் பல மடங்குகளாக, அல்லாஃபன் என்றது லிஅஃபுக்கு ஜமா அல்லாஃப் மடங்குகள், கசீரத்தனா அதிகமான மடங்குகளாக, ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அல்ல, அதையெல்லாம் தாண்டி அதிகமான மடங்குகளாக அல்லாஹு தாலா அதற்கு பகரத்தை கொடுக்கிறான். வல்லாஹு யக்பிது வ யபசுத், அல்லாஹ் நாடினால் தன்னுடைய கையை சுருட்டிக் கொள்கிறான், வ யபசுத் நாடினால் விரித்துக் கொள்கிறான். இது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இருந்துள்ளது. யக்பிது வ யபசுத் வ இலைஹி துர்ஜஊன், அவன் பக்கமே நீங்கள் மீட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹு தாலா அவனுடைய பாதையில ஒரு சில விஷயமா சொல்றான். அதை தொடர்ந்து அவனுடைய வல்லமை ஆற்றலை சொல்லிட்டு அல்லாஹுக்காக என்ன செய்யுங்க, யார் அழகான முறையில் கடன் கொடுக்கக்கூடியவர் என்பதாக சொல்றான். அப்ப கடன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி அவர்களுக்கு திருப்பி கொடுக்குறான்.
ஏன்னா அல்லாஹ் தான் ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன், அதை பிடிக்கக்கூடியவன், தடுத்து வைக்கக்கூடியவன். அந்த ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அப்ப அல்லாஹ்வின் பக்கமே எல்லோரும் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இலைஹி துர்ஜவுன்னா, அவனின் பக்கமே நீங்கள் திருப்பி மீண்டும் கொண்டு வரப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்ட்ட தான் என்ன செய்யணும், எல்லாரும் திரும்பி ஒரு நாள் போக வேண்டிய நிலை என்பது ஏற்படும். அல்லாஹ்வை விட்டு என்ன செய்ய முடியாது, யாரும் தப்பித்து விட முடியாது. அல்லாஹ்விடமிருந்து யாரும் தப்பித்து விட முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், இலைஹி துர்ஜவுன். சரி, அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராஈல மின் பஅதி மூசா இது காலூ லிநபிய்யின் லஹு முபஅஸ் லனா மலிக்கன் நுகாத்தில். இப்ப இந்த ஆயத்து இது பெரிய ஆயத்தாக இருக்கிறது. இதனுடைய அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். இந்த ஆயத்துகளில் சொல்லப்பட்டது என்ன? அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கேட்கக்கூடிய விஷயம், பனி இஸ்ரவேலுடைய சம்பவத்தை எடுத்து சொல்றான். அவர்கள் மௌத்துக்கு பயந்து ஓடுனாங்க. அல்லாஹ் மௌத்தாக்கி திரும்ப அவங்கள உயிர்ப்பிச்சான். இப்ப அல்லாஹு தஆலா மக்கள் மீது கருணை காட்டக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். மேலும் அவன் இந்த ஆயத்துகள்ல இன்ஷா அல்லாஹ் நமக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. இதன் தஃப்சீரும் இதனுடைய விளக்கங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் விளக்கமாக தெளிவாக பேசப்படும். அல்லாஹு தாலா குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களின் ஒளியையும் நூறையும் நம்முடைய உள்ளத்திற்கு தந்து, அதன் மூலம் நம் உள்ளத்திற்கு நிம்மதியையும் நம்முடைய வாழ்க்கைக்கு செழிப்பையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.